ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம எல்லாருமே வண்டி வாங்கி ஒரு வருஷம் ஆயிடுச்சுனாக்கா நம்ம இன்சூரன்ஸை ரினியூ பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம வண்டி புதுசா வாங்கும்போது 25,000 30,000 அந்த மாதிரி எல்லாம் இஎம்ஐ இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணுவோம், 1 இயர் கழிச்சுட்டு திருப்பியும் ரினியூ பண்ண போகும்போது அதே அமௌண்ட், அதாவது ஒரு 2,000 3,000 தான் கம்மியாகும். 25,000 26,000 திருப்பியும் கேட்பாங்க. அப்போ நிறைய நண்பர்கள் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணியும் மெசேஜ்லயும் கேட்கறது உண்டு. ஆனா ரொம்ப அதிகமா இருக்கு இன்சூரன்ஸ், எப்படி கம்மியா போடுறது, நம்ம வெளியே எங்கேயாவது போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்கறது உண்டு. நம்ம எப்படி இது கம்மியா நம்ம இன்சூரன்ஸ் வாங்கலாம், எப்படியெல்லாம் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆன்லைனா நம்ம எப்படி நம்ம வாங்கினா எவ்வளவு கம்மியா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. அதாவது இப்போ நம்ம புது வண்டி வாங்கும்போது அவங்க கம்பெனிலே நமக்கு டைப் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிளைம் வந்துச்சுனாக்கா வாரண்டி டைம்ல அவங்களுக்கு ஈஸியா கிளைம் பண்றதுக்காக கம்பெனி அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்மளுக்கும் கூட அதுதான் பெட்டர். நம்மளை கான்டாக்ட் பண்ணி கேட்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட நான் என்ன சொல்றதுனாக்கா, ஒரு 2 இயர்ஸுக்காவது, அதாவது நம்ம வண்டி வாங்கி 2 இயர்ஸ், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் எஃப்சி வர டைம் வரைக்கும் கம்பெனியில இன்சூரன்ஸ் போடுறது தான் பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா நம்மளுக்கு இந்த புது வண்டி இந்த ஃபீல்டை பற்றி தெரியாத புது பசங்க எல்லாம் வருவாங்க ஃபீல்டுக்கு. அவங்களுக்கெல்லாம் புதுசாக இன்சூரன்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறது, அது பின்னாடி அலையிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். கம்பெனி கிளைமில் நம்ம இருந்தது, கம்பெனி இன்சூரன்ஸில் நம்ம இருந்தது அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு, இன்கேஸ் ஆகாமல் இருக்கட்டும், ஆகிற பட்சத்தில் நம்மளுக்கு ஈஸியாக கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும். கம்பெனியில் நம்ம வண்டி கொண்டு விட்டாச்சுனாக்கா அவங்க ஈஸியாக கிளைம் பண்ணி அவங்களே எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வெளியே போட்டாச்சு அப்படின்னாக்கா நம்ம அது பின்னாடி கொஞ்சம் சுற்ற வேண்டி இருக்கும், வண்டி நிற்க வேண்டி இருக்கும் ரொம்ப நாள். அந்த மாதிரிலாம் சிக்கல்கள் எல்லாம் இருக்கும். நம்ம குறைஞ்சது ஒரு 2 வருஷத்துக்காவது நம்ம கம்பெனில போறது நல்லது. அதாவது நம்ம 2 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் எஃப்சி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 3வது வருஷத்துல போடக்கூடிய இன்சூரன்ஸ் நம்ம வெளியே வேணும்னா போட்டுக்கலாம். வெளியே இப்போ போட்டா கூட நம்ம ஏஜென்ட் எல்லாம் மூலியமா போட்டானாக்கா உங்களுக்கு ரேட் அதிகமாக தான் இருக்கும். இப்போ கம்பெனியில ஏன் அதிகமா இருக்குன்னாக்கா அவங்க ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்கறதுனால அவங்களோட கமிஷன் அதிகமா இருக்கும். அது மாதிரி நம்ம வெளியே போய் போட்டாலும் ஏஜென்ட்டுக்குன்னு ஒரு கமிஷன் வச்சிருப்பாங்க. அந்த ஏஜென்ட் கமிஷன் எல்லாம் சேர்ந்து வரதுனால தான் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். சில பேர் கேட்பாங்க, தேர்ட் பார்ட்டி மட்டும் எடுக்கட்டாங்க. தேர்ட் பார்ட்டி அமௌண்ட்டுக்கு தான் ஜாஸ்தியே, ஓன் டேமேஜுக்கு கம்மியான அமௌண்ட் தான். அதனால பெருசா டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம டாக்ஸி ஓட்டுறவங்க கம்பல்சரியா காம்ப்ரஹென்சிவ் தான் எடுக்கணும். தேர்ட் பார்ட்டி ஓன் டேமேஜ் சேர்த்து தான் அது காம்ப்ரஹென்சிவ்ன்றது. அந்த மாதிரி தான் எடுக்கணும். அது மாதிரி எடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி புரோக்கரை அவாய்ட் பண்ணிட்டு டைரக்டா நம்ம ஆன்லைன் மூலமா எடுத்தாச்சுனாக்கா, நீங்க எந்த கம்பெனியில் எடுக்கிறீங்களோ அந்த கம்பெனியோட ஆன்லைன் வெப்சைட் மூலமா எடுத்தானாக்கா இந்த கமிஷன் தவிர்த்துட்டு டைரக்டா கூட கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விடவும் கம்மியா இருக்கு, கம்பெனி சைட்டை விட கம்மியா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா இன்னும் நம்ம இந்த பாலிசி பஸ்ஸார் போன்ற வெப்சைட்டுகள் இருக்கு பாருங்க. வெப்சைட் ஆப் எல்லாம் இருக்கு இல்ல, பாலிசி பஸ்ஸாரு அந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த மாதிரி வெப்சைட்டுகளில் போயிட்டு நீங்க தேடி பாருங்க, நம்மளுக்கு என்ன இருக்கு அமௌண்ட் வேரியேஷன் நம்ம சர்ச் பண்ணிட்டு அதுல நம்மளுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அது நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது 3வது வருஷத்துல இருந்து தான் எடுக்கணும். நான் என்னோட ப்ரிஃபர் பண்றது, நான் ஆக்சுவலா செகண்ட் இன்சூரன்ஸ் வரைக்கும் நான் கம்பெனில தான் போட்டிருந்தேன். தேர்ட் இன்சூரன்ஸ் நான் வெளியே தான் போட்டேன். வெளியே மீன்ஸ் நான் அந்த பாலிசி பஸ்ஸார் வெப்சைட்ல தான் நம்ம பாலிசி எல்லாமே இருக்கு. என்னோட லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், 2 வீலர் இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம பாலிசி பஸ்ஸார் மூலமா தான் பண்றது. ஏன் ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னாக்கா, பாலிசி பஸ்ஸார்ல பார்க்கும்போது மற்ற இன்சூரன்ஸ் சைட்டுகளை போயோ இல்லை ஏஜென்ட் மூலமா நம்ம விசாரிக்கும் போது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கொட்டேஷனோட ரொம்ப கம்மியா இருக்கும் அமௌண்ட். ஏன்னாக்கா அவங்க நிறைய பாலிசி பண்றாங்க. நிறைய பாலிசி பண்ணும்போது அவங்களுக்கு கம்பெனிகள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல கொடுப்பாங்க. அது கஸ்டமருக்கும் பெனிஃபிட்டா கொஞ்சம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு குறைஞ்ச இதில் கொடுக்கும். அவங்க சப்போர்ட்டும் நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிளைம் பண்ண போகும்போது தான் எப்படி இருக்கு எது இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். நான் பொதுவாக இதுதான் யூஸ் பண்றது. எப்படி நம்ம பாலிசி பஸ்ஸார் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா நம்மளுக்கு ஒரு கமர்ஷியல் டாக்ஸி வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் போடுறது அப்படின்றத பத்தி நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காமிக்கிறேன். நம்ம வண்டிக்கு எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு நீங்க உங்க வண்டிக்கு தேவைன்னு தான் நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல கூட உங்களுக்கு ஓகேனாக்கா உங்களுக்கு அலைய முடியும். உங்களுக்கு கிளைம் எல்லாம் இருக்காது, ஆக்சிடென்ட் ஆகாது, நான் ஆக்சிடென்ட் பண்ணாத ஆளு அப்படின்ற இது கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இதுல போட்டுக்கலாம். தேவையில்லாம பைசா வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புதுசாக வர ஃபீல்டுக்கு வரவங்களுக்கும் இந்த அங்கங்கே கரெக்டாக இந்த சிட்டியில் ஓட்ட தெரியாத ஆளுங்க ஏதாவது டேமேஜ் ஆகும் அப்படின்ற சந்தேகம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் டைரெக்டாக கம்பெனியில் போகிறதான் பெட்ரு. ஏன்னா உங்களுக்கு சிக்கல் ஆகிடும், அப்புறமா இது கிளைம் பண்ணுறதுக்கு அலையணும், அதெல்லாம் டென்ஷன் ஆகிடும் தேவையில்லாமல். கம்பெனியில் விட்டாச்சுன்னா உங்களுக்கு டைரெக்டாக அவங்களே கிளைம் பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பாலிசி பஸ்ஸாரில் எப்படி நம்மளுக்கு செலக்ட் ஆன அமௌண்ட் நம்ம செலக்ட் பண்ணி வண்டியை இது பண்ணுறது, இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்கலாம். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிக்கிறேன். நம்ம ரினியூ பண்ணுறதுக்காக பாலிசி பஸ்ஸார் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை வெப்சைட்டில் போய் பண்ணிக்கலாம். உள்ளே போனீங்கன்னா வெப்சைட்டு இருந்தாலும் ஆப்பாக இருந்தாலும் இன்டர்ஃபேஸு இப்படி இருக்கும். இதில் நிறைய இன்சூரன்ஸ் போடக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருந்தா அதெல்லாம் காமிக்கும். நிறைய ஆப்ஷன்ஸு இதில் காமிக்கும், இன்சூரன்ஸு சேவிங்ஸ் எல்லாமே.
இதில் நம்ம கார் இன்சூரன்ஸ்னாக்கா கார் இன்சூரன்ஸ் கிளிக் பண்ணி அந்த சர்ச் பாரில் உங்கள் வண்டியோட நம்பர் போட்டிங்கன்னாக்கா உங்கள் வண்டியோட டீட்டெயில்ஸு இன்சூரன்ஸ் இது பண்ணுறதுக்கெல்லாம் வந்துடும். புது வண்டினா கூட அதில் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி என்டர் பண்ணி வச்சுக்கனால அப்படி வருது. நம்ம கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த கொஸ்டின் காமிக்கும். கிளைம் எடுத்திருக்கா இல்லையான்றது தான் இது. இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தாச்சுனாக்கா உள்ளே போகுது. எந்தெந்த கம்பெனி நம்ம கமர்ஷியல் வண்டிக்கு இன்சூரன்ஸ் தராங்க அப்படின்றத பற்றி தான் இங்கே காமிக்கும். இவங்களோட டைப் உண்டானது பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி தான் கமர்ஷியல் வண்டிக்கு பண்ணுறதுக்கு டைப் ஆகிருக்கு. யுனைடெட் இந்தியாவும் ஸ்ரீராமும் தான் இருக்குது. இதில் ஸ்ரீராமில் பார்த்தீங்கன்னா 12,000 போட்டிருக்கு. யுனைடெட்டில் 17,000 போட்டிருக்கு. ஸ்ரீராமுக்கு உள்ளே போய் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் பார்த்தாச்சுனாக்கா ஒரு இன்சூரன்ஸு கொடுத்துருக்கு இல்லையா, அதில் உள்ள நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாக்கா அது என்னென்ன கிளைம் ஆகும் என்ன கிளைம் ஆகாது, உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, இது எல்லாமே போட்டிருக்கோம். எத்தனை பர்சன்டேஜ் கிளைம் ஆகும் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். இதெல்லாம் அந்த ப்ரீமியத்துக்கு உண்டான கிளைமிங் உண்டான அமௌண்ட்டு தான். ப்ரீமியம் பிரேக்கப் பண்ணோன்னாக்கா இப்படி எடுத்து பார்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் வருது, நோ கிளைம் போனஸ் எவ்வளோ வருது அப்படின்றதெல்லாம் இப்படி காமிக்கும். மொத்தமாக 14,670 டாக்ஸோடு சேர்த்து நம்மளுக்கு கட்ட வேண்டியிருக்கும் அந்த ஸ்ரீராமில். யுனைடெட் இந்தியாவில் இருக்கிறதுல கிளிக் பண்ணி பார்த்தாச்சுனாக்கா அவங்களும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அவங்களோட கொஞ்சம் கிளைம் பண்ணுறதுக்கு கிளைம் ப்ராசஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தராங்கன்றது எல்லாமே அதில் டீட்டெயில்ஸாக போட்டிருப்பாங்க. ப்ரீமியம் பேக்கப் எடுத்து பார்த்தாச்சுனாக்கா நம்மளுக்கு டாக்ஸோடு சேர்த்து 20,100 வருது. அது 17,000 இன்சூரன்ஸு, 3,000 சம்திங் ரூபா டாக்ஸோடு சேர்த்து 20,000 வருது. இதில் எது வேணும்னு நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இதில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஏதாவது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது தேர்ட் பார்ட்டி மட்டும் போகிறதுக்கு தான் இருக்குது. நம்ம டாக்ஸ் சென்டர்னால தேர்ட் பார்ட்டி வேணாம். இல்லை ஆட்-ஆன் கொடுத்துருக்காம ஜீரோ டெப்ரிசியேஷன் சொல்லிட்டு ஆட்-ஆன் கொடுக்க ஆப்ஷன் இருக்குது. ஆட்-ஆன் கொடுத்தாச்சுனாக்கா உங்களுக்கு ஒரு 3,000 எக்ஸ்ட்ரா வரும். அந்த 3,000 எக்ஸ்ட்ரா வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த யுனைடெட் இந்தியாவில் ஆட் ஆகலை பாருங்கள். அதில் கிடையாது ஜீரோ டெப்ரிசியேஷன் அந்த இது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கொடுக்கறது அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஸ்ரீராமில் ஆனால் ஆட் ஆகி வருது. அதில் என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் எல்லாமே 100% கிடைக்கும். டயரு, டியூபு, பேட்ரி தவிர மற்ற எல்லாத்துக்குமே 100% கிடைக்கும் அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் யுனைடெட் இந்தியாவில் ஆல்ரெடி இவ்வளோதான் அந்த லிமிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இல்லையா, அவ்வளோதான் கொடுப்பாங்க. இதுக்கு மேலே அந்த ஆப்ஷன் அவங்க பண்ணலை. சரி, நம்மளுக்கு அந்த 3,000 எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால இந்த ஒர்த்து தான். இருந்தாலும் நம்மளுக்கு தேவை இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னாக்கா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கணும். நம்ம இந்த ஜீரோ டெப்ரிசியேஷன்ன்றது ஆட்-ஆனை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது பார்க்கலாம். பழைய ப்ரைஸே இருக்குது பாருங்கள், 12,380 இதுனாக்கா நம்மளுக்கு 14,600 கிட்ட வந்துடும். 14,600 வந்துருச்சு இல்லைங்களா. இந்த 14,500 வருது. நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா பாருங்கள். நம்ம நோ கிளைம் போனஸ் 20% வந்துருக்கு. கிளைம் இல்லைன்னு கரெக்டாக கொடுக்கணும். கிளைம் இருக்குன்னு தப்பாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாக்கா அப்புறமா நீங்கள் கிளைமுக்கு போகும்போது ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தாச்சுனாக்கா பேமெண்ட் செக்ஷனுக்கு போயிடும். பேமெண்ட் செக்ஷன் நெட் பேங்கிங், யூபிஐ எது வேணாலும் நீங்கள் பே பண்ணி அந்த அமௌண்ட்டு பே பண்ணிக்கலாம். நான் யூபிஐ ஐடி கொடுத்துட்டு பே பண்ணிக்கலாம். இங்கே நம்ம யூபிஐ ஐடி கொடுக்கலாம், இல்லைன்னா நம்பர் ஏதாவது கொடுத்துச்சுனாக்கா கூகுள் பேயா எதுவாக இருந்தாலும் அது போயிடும். அது நம்ம பேமெண்ட் பண்ணியாச்சுனாக்கா இந்த மாதிரி வந்துடும் இஷ்யூடுன்னு சொல்லிட்டு. அதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். டவுன்லோட் கொடுத்தாச்சுனாக்கா உங்களோட சாஃப்ட் காப்பி உங்களுக்கு டவுன்லோட் ஆகி உங்கள் ஃபோனுக்கே வந்துடும். ஃபோனுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஃபோனுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சுனாக்கா நம்ம டவுன்லோடு பண்ணி அது சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது வேணாக்கா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னாக்கா. இல்லைன்னா ட்ரைவில் நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி தான் இருக்கும் இன்சூரன்ஸு காப்பி உங்களுக்கு சாஃப்ட் காப்பி. இது நம்ம பிரிண்ட் எடுத்து வேணா ஹார்ட் காப்பியாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா பெர்மிட் ஏதாவது போடணுன்னாக்கா உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா. அது மாதிரி நம்ம ட்ரைவில் சேவ் பண்ணும்போது கரெக்டாக போட்டு எந்த வருஷத்துக்குன்னு போட்டாச்சுனாக்கா உங்களுக்கு சேவ் பண்ணி சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஏன்னா நிறைய இடத்துல நம்ம ஆன்லைன் பெர்மிட் போடாமல் இல்லை ஆஃப்லைனில் தான் பெர்மிட் போடுறீங்க அப்படின்னாக்கா இன்சூரன்ஸோட ஹார்ட் காப்பி சில பேர் கேட்பாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. வண்டி நம்பர் அடித்தாலுமே எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும், கரண்டில் இருக்கா இல்லையான்றது. அதனால் அதெல்லாம் தேவையில்லை. இது போட்டாலுமே போதும், இவ்வளோதான்.
இவ்வளவுதான். நம்ம சிம்பிளா இருக்கும். இந்த ஆப் மூலியமா நம்ம இன்சூரன்ஸ் ரினியூ பண்றது அப்படின்றது நம்மளுக்கு சீப்பான அமௌண்ட்ல நம்மளுக்கு இன்சூரன்ஸ் ரினியூ ஆகி கிடைக்குது இல்லைங்களா? இதுவே நம்ம வெளியே போனீங்கன்னாக்கா இதோட ரொம்ப அதிகமா இருக்கும் அமௌண்ட். இன்னும் இது அமௌண்ட் கம்மி பண்றதுக்கு வெளியெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஐடி வேல்யூ ரொம்ப கம்மி பண்ணி அவங்க வேணும்னா பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு பெருசா யூஸ் கிடையாது. ஐடி வேல்யூ அதிகமா வச்சு நம்ம பண்ணாலும் நம்மளுக்கு பெருசா யூஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம வண்டி ஃபுல் டோட்டல் டேமேஜ் ஆனாதான் நம்மளுக்கு அந்த ஐடி வேல்யூ ஃபுல்லா விற்கிறதோட 80% கிடைக்கும். மற்றபடி அதனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. வண்டி விற்க போகும்போது அந்த ப்ரைஸை வச்சுட்டுலாம் கொடுக்கறது கிடையாது. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.